ரோஜா பூ இருக்கு இல்லையா, பன்னீர் ரோஜா, முன்னாடி நிறைய பேர் வீட்டுல இருக்கும், இப்ப இருக்குல்ல அதெல்லாம். அதுவும் வணிக ரீதியா பாத்தீங்கன்னா இந்த கோழி கொண்ட ரோஜா என்னென்னமோ வேற வேற மாதிரி வந்துருச்சு, கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் ஆயிடுச்சு. அந்த ரோஜா பூவை நீங்கள் நீரில் போட்டு குடிப்பீர்களே ஆனாலோ, அல்லது ரோஜா உங்கள் வீட்டில் வளர்ந்து இருக்குமே ஆனாலோ, இரத்த ஓட்ட, குருதி ஓட்ட தடை வராது, பிளட் பிளாக் வராது. இது என்ன லட்ச ரூபாயா? நம்ம தான் ஆசை, நமக்கு தான் வரணும், எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதே போல உதிர குடுவை, என்னது என்னது உதிர குடுவை? ஹார்ட் உதிர குடுவை. உதிர குடுவை என்னங்க? என்ன சார் என்னமோ அதான் சொரக்குடுவை மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்க. இப்ப புரியுதா? நம்ம அடையாளத்தை இழந்து வர்றோம்னு ஆதங்கப்பட்டார்ல மன்னன். நம்ம அடையாளத்தை இழக்கிறோம், மொழியை இழக்கிறோம், எல்லாத்தையும் சகலத்தையும் இழந்துகிட்டே போறோம். உதிர குடுவைன்னு சொல்லி பழங்களா? உதிரை குடுவையில் இந்த பக்கம் வலிக்கிறது. என்ன இருந்தாலும் என்ன வித்தியாசமா பேச சொல்லு, 10 வாட்டி சொன்னதான் வரும். இங்கதான் நம்ம தவறு பண்றோம். நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுதே அதற்கு ஒரு தடையை வைக்கக்கூடாது. உதிர குடுவை இங்க இருக்கு, உதிரை குடுவையில ரத்தம் ஓடல, ஒரு பிளாக் வருது, ஒரு அடைப்பு வருது, வால்வுல ஒரு பிரச்சனை, அடைப்பு வருது. அடைப்பு வந்துருச்சுனாவே அங்க கழிவு தேங்குது. தேங்கும் பொழுது அங்க ரணம் வரும், இன்ஃப்ளமேஷன் வரும். இன்ஃப்ளமேஷன் அதாவது ஊண்டு வந்துருது, இன்ஃப்ளமேஷன் வருது. இன்ஃப்ளமேஷன் வந்துருச்சுனாலே அங்க இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, தொற்று பாதிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையில அந்த உதிர குடுவையில நஞ்சு சேருமா சேராது? டாக்ஸின் சேரும். இதை போக்குறதுக்கு மண்ணின் மருத்துவம் என்ன தெரியுமா? நிறைய ஆவணங்களோட தான் நான் பேசுறேன். இந்த அமாவாசைக்கு ஒரு கீரை மாட்டு கொடுப்பாங்களா, என்னது டக்குன்னு அடிச்சிங்க பாருங்க. அந்த கீரை மரத்துல இருக்கிற பூவை பார்த்திருக்கீங்களா? வெண்மை இருக்கும், பச்சை இருக்கும், ரோஸ் கலர்ல இருக்கும். அந்த அகத்தி பூவை வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவீர்களே ஆனால் இதயம் என்ன குடுவை? ரத்த குடுவை. பழகணும். சாலமன் பாப்பா சொல்ற மாதிரி பழகுங்க. உதிரக்குடுவையில் இருக்கின்ற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மண்ணின் மருத்துவத்தை சொல்ற நண்பர்களே, நீங்க மருத்துவர்களா இருந்தா, உங்க நோயாளிகள் இருந்தால் நீங்க கொடுத்து பலன் பெறலாம். எவ்வளவு கிரிட்டிக்கலா இருந்தாலும், கிரானிக்கா இருந்தாலும் அதுல இருந்து வெளியில வர்றதை நீங்க பார்க்கலாம். ஒண்ணுக்கு பேரு அகத்தி பூ, கீரை அல்ல, அகத்தி பூ, ஆவாரம் பூ. இரண்டாவது சொக்கன் மலர். புதுசா என்னமோ என்னையா இந்த அரங்குல சொல்லாம நான் எந்த அரங்குல போய் சொல்றது? சொக்கன் மலர் என்ன அது? ஐயா ஐயா சொல்லிட்டாங்க, ஐயாவுக்கு கை தட்டுங்க. செம்பருத்தி, ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ், செம்பருத்தி பூ. அதுக்கு பேர் என்ன? சித்த மருத்துவர்கள் சொல்லணும். என்ன மலர்? சொக்கன் மலர். கருங்குவளை பூ, சங்குப்பூ. அதான் சிறப்பா சிரிக்குது. உங்களுக்கு வேண்டாம் வாங்க, நீங்க என்னோட வாங்க தஞ்சாவூர், என் வேலை பூரா இருக்கு, கட்டிங் தர கொண்டாந்து வச்சுக்கோங்க. இந்த இருக்குன்றாரு, இவரை விடாதீங்க. கருங்குவளை பூ. இன்னும் ஒன்னே ஒன்று சொல்றேன், பொன்னாங்கண்ணி கீரை. இந்த 5 சொல்லியிருக்கேன்ல, வாரத்துக்கு எத்தனை நாள்? இந்த 5ஐயும் தினசரி சாப்பிடலாம். இது யார் சார் சாப்பிடுறது? எங்க வீட்டுல யாருக்கும் ஹார்ட் ஃபெயிலியர் இல்லை சார். நாளைக்கு உனக்கு ஆகலாம்ல. அப்ப இந்த 5 டெய்லி வாரத்துக்கு ஒரு பழக்கமாக்குங்க சார். இன்னைக்கு தேசிய உணவு ஆயிடுச்சுல பரோட்டா, ஏன் அதை இதாக்க கூடாது? சித்த மருத்துவ மாநாட்டில் ஒரு தீர்மானமே கொடுக்கலாமே. இதெல்லாம் நமக்கு அடிப்படையான விஷயம் தானே. இந்த உடல் என்பது ரொம்ப முக்கியமா புரிஞ்சுங்க. தொல்காப்பியர் தான் சொல்றாரு, நிலம், தீ, நீர், வழி, விசும்புடன் கூடிய 5ஆக கலந்து உலகமாக மாறுகிறதுங்கிறார். உலகம்னா என்ன? உலகத்துல நம்ம இருக்கமா இல்லையா? அப்ப உயிரினங்களும் அனைத்தும் இந்த 5ஓட சேர்க்கை தான். ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான். ஒரு நிறைய உதாரணம் இருந்தாலும் 1-2 நான் சொல்றேன். உளுந்து இருக்கு இல்லையா? உளுந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்க, நிறைய இம்போர்ட் பண்றாங்க.
பார்க்க உளுந்து மாதிரி தான் இருக்கும். இங்கே விளையிற உளுந்து இருக்குல்ல, இந்த உளுந்துல இருக்கிற புரதச்சத்து இருக்கு இல்லையா, அந்த புரோட்டீன் அமினோ ஆசிட்ஸா மாறுது இல்லையா, இது உங்க உடம்புக்கு பலம் தரும், ஹீலிங் எஃபெக்ட் தரும், ரெஸ்டோர் பண்ணும், செல் டேமேஜை ரெஸ்டோர் பண்ணும். இம்போர்ட் பண்ற பிளாக் கிராம் அந்த பிரச்சனையை தீர்க்காது, புதிய பிரச்சனையை தரும். ரெண்டும் பார்க்க எப்படி இருக்கு? இப்போ உங்க பிரச்சனை என்ன தெரியுமா? என் பேச்சை கேட்டு இந்த கடையில போய் ஒரு வடை சாப்பிடலான் இருந்தேன். அவங்ககிட்ட இது இம்போர்ட் பண்ண உளுந்தா உள்ளூர் உளுந்தா? சார் அது எனக்கு தெரியாது சார், இந்த மளிகை கடையில் அவனை கேட்டா அவன் என்ன பண்ணுவான்? நண்பர்களே, இதே சென்னையில் ஹோட்டல் பிரீஸில் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசுகிறப்ப அதில் நிறைய நீதி அரசர்களும் அப்பல்லோ மருத்துவமனையுடைய மருத்துவர்கள்லாம் அங்கே இருந்தாங்க. அப்போ நான் ஒரு லெக்சர் கொடுத்துட்டு சில விஷயங்களை சொல்கிறப்ப பால் மனித உணவல்ல, பால் சாப்பிட வேணாங்கிறத அதை டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் விட்டுடுறோம் பாலை, கொஸ்டின் செஷனில் நாங்கள் விட்டுறோம், எங்களுக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் எனக்கு சொல்லுங்கள், பால் குடிச்சு பழகி தொலைஞ்சிட்டேன்யா, நான் விட்டுடுறேன், இப்போதைக்கு அதை சரியான பாலை குடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லியிருந்தாங்க. நான் விட்டுடுறேன், இப்போதைக்கு விடுபடுறதுக்கு எனக்கு ஒரு உபாயம் சொல்லு. அப்போ நான் சொன்னேன், எல்லாம் பெரிய ஆட்கள், உங்கள் வீட்டுக்கு இஸ்திரி போடுற ஆள் வர்றானா, காய்கறி கொடுக்குற ஆள் வர்றானா, இந்த மாதிரியான ஆட்கள் தொடர்பு இருக்கா? இருக்குது. அவங்கள கூப்பிட்டு என்ன சொல்லு, 5 பேர் வந்து 5 பேர்ட்டையும் நாங்கள் 5 பேர் சேர்ந்து ஒரு மாடு வாங்கி தர்றோம், உன் காசு இல்லை எங்கள் காசு, அதுக்கு என்ன மருந்து தரணும் தீவனம் தரணுங்கிறதையும் நாங்களே முடிவு பண்ணி சொல்லிடுறோம், அந்த பாலை நாங்கள் எடுத்துக்கிறோம், பாலுக்கு 15 நாளைக்கு அட்வான்ஸாக இப்பயே பணத்தை கொடுத்துட்றோம். நான் சொல்றது புரியுதா? இது காய்கறிக்கும் பொருந்தும். நிறைய அவங்க சென்னையை சுற்றி உள்ளவர்கள் வந்து விற்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க, தேவைப்பட்டு அவங்கள ஒருங்கிணைக்க முடியும். அப்படி சொல்லி வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் கழிச்சு அவங்க சந்திக்கிறப்ப அருமையான யோசனை கொடுத்தீங்க, நாங்கள் 5 பேராக ஒரு மாடு வாங்கி ஒருத்தன்ட்ட கொடுத்து அந்த பாலை வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம், நல்ல பால், இப்போதான் பாலோடைய சுவையே தெரியுது, அதே கெடுதல்ட்டீங்க, நாங்கள் வெளியில் வந்துடுறோம்ட்டாங்க. அப்போ நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் உழவர்களை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. நீங்கள் உயிர் வேண்டுமென்றால் உடல் வேண்டும், உடல் வேண்டுமென்றால் உணவு வேண்டும், உணவு வேண்டுமென்றால் உழவன் வேணும். அவனை தவிர்த்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எல்லாத்தையும் வாங்கலாம், அதோடைய உள்ளாந்திரத்துல என்ன இருக்குன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரியாது. ஒரு ஓப்பன் மார்க்கெட், இப்போ ஆர்கானிக் அவுட்லெட் நிறைய இருக்கு, சென்னையிலே நிறைய இருக்கு. அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு பொய் இருக்கு, இதுக்கெல்லாம் நிறைய நெருக்கடி இருக்கு.